நம்ம கடந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அரேனா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ மோர் ஸ்பெசிஃபிக் டு த அரே. ஸோ அரே டிக்ளரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் டேட்டா டைப் கொடுக்குறேன். டேட்டா டைப் ஃபாலோட் பை வேரியபிள் நேம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப் இருக்கலாம், ஃபாலோட் பை வேரியபிள் நேம். ஸோ இப்படியும் கொடுக்கலாம், டேட்டா டைப் ஃபாலோட் பை வேரியபிள் நேம். இல்லை அப்படின்னா டேட்டா டைப் அரேவா டிஃபைன் பண்ணியிருக்கேன், வேரியபிள் இப்படியும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? இல்லை டேட்டா டைப் இப்படியும் கொடுக்கலாம். அரே நேம் வேரியபிள் நேம் தான் அரே நேம், இப்படியும் கொடுக்கலாம். ஸோ த டிக்ளரேஷன் இஸ் லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், சின்டாட்டிக்கலாக தான் கொடுத்துருக்கேன், இங்கே கவனிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் இன்டீஜர், அரே நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், அரே நேம் நம்பர். நான் அக்கார்டிங் டு த ஃபஸ்ட்டு நான் இப்படி டிக்ளேர் பண்ணுறேன், இட்ஸ் அக்செப்டட். அப்போ நான் நம்பர் ஈக்குவலன் டு அலோகேட் பண்ணுறேன், மெமரி அலோகேட் பண்ணுறேன். அதனால தான் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். என்ன டைப்பு? இன்டீஜர் டைப்பில் எனக்கு வந்து ஒரு 5 வேல்யூ அலோகேட் பண்ணு அப்படின்னு இப்படி சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட், திஸ் இஸ் அக்செப்டட். இந்த மாதிரி கொடுக்க முடியும். புரியுதா? திஸ் இஸ் அக்செப்டட். ஸோ அதனால தான் நான் இந்த முறையும் கொடுக்கலாம், இந்த முறையும் கொடுக்கலாம். இன்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் டேட்டா டைப் சார்ந்து நான் கொடுத்துடலாம் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட். திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட். ஒரே லைனில் கூட கொண்டு வந்துருங்க. This is also a valid. Int square bracket number equivalent to new int of. This is accepted. Int number square bracket equivalent to new int of. This is accepted. இங்கே எரர் வரும். காரணம் என்னன்னா, இது ஒரே வேரியபிள் நேம் இருக்கிறதுனால ஆல்ரெடி யூஸ்னு வரும். நம்பர் 1 கொடுத்துட்டா அந்த எரரும் போயிடும். புரியுதா? அப்போ நான் டேட்டா டைப் அசோசியேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன் டிக்ளரேஷன். சம்டைம்ஸ் சம் பீப்புள் நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸிஸ்டிங் கோடை பார்க்குறீங்க, இது என்ன டிக்ளரேஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் வேலிட். அப்போ இங்கே டேட்டா யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதியிருக்கலாம்ல, பட் இந்த சின்டாக்ஸில் தான் எழுதியிருக்க முடியும். அப்போ இங்கே டேட்டா டைப் ஃபாலோட் பை பிஃபோர் த வேரியபிள் நேம், பிஃபோர் த வேரியபிள் நேம். அப்போ நான் இன்ட் நம்பர் இங்கே நான் கொடுக்குறேன், number 2, am I right, equivalent to new int of 12. So this is also a valid one. So either you can use in the declaration part, either you can use this or this or this, but frequent-ஆ நம்ம யூஸ் பண்றது இந்த முறை யூஸ் பண்றோம். frequent-ஆ நம்ம யூஸ் பண்றது இந்த முறை யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? clear? Declaration, this is about the declaration. அரே பொறுத்தவரையும் பிஃபோர் யூசிங் த அரே யூ மஸ்ட் டிக்ளேர் இட் பிஃபோர் த ஆஸ் அ நார்மல் டேட்டா டைப். அரேயை பொறுத்தவரையும் எப்பயுமே நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாலே என்ன பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். வி மஸ்ட் ப்ரொவைட் த டேட்டா டைப் ஆஃப் த அரே. கண்டிப்பாக டேட்டா டைப் கொடுக்கணும். டேட்டா டைப் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப் எல்லாமே இருக்கலாம் டிக்ளரேஷனில். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஒன்று எடுக்கிறேன். அடுத்த ரெப்ரசன்டேஷன் சொல்கிறேன். ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன், நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டா
ஸோ திஸ் இஸ் சிங்கிள் இண்டிவிஜுவல் ஹரிஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ நேம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டாக அசைன் ஆகிக்கும். அது ஸ்ட்ரிங்கை பற்றி தனியாக பேசுவோம். பட் இட் ஹோல்ட்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ கால்டு நேம் ஹரிஷ். Suppose if I want to store multiple names, you can use this. Now it's going to hold several values. Correct? Several values வாங்கும். Now it's going to hold several values. எவ்வளோ வேல்யூ வாங்கணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணுறேன். ஒரு 5 வேல்யூ வாங்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். 5 வேல்யூ வாங்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த டிக்ளரேஷன், அரே டிக்ளரேஷன் ஸ்டேட்ஸ். ஒவ்வொன்றுமே அப்போ டிக்ளரேஷன் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் இந்த மாதிரி எல்லாமே டிக்ளரேஷன் பண்ண முடியும். ரைட்? காட் இட்?